ஹalleluya Hallelujah. ஏசாயா 52:2 வாக்குத்தத்தத்தை கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு தருகிறார். ಏಷಯ 52ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಾಕ್ಯವನ್ನ ದೇವರು ಈ ಒಂದು ತಿಂಗಳ ವಾಗ್ದಾನವಾಗಿ ನಿಮಗೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. கர்த்தர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, உன்னுடைய தூசியை உதறிவிட்டு தள்ளி எழும்பு. ನೀನು ನಿನ್ನ ಧೂಳನ್ನು ಜಾಡಿಸಿ ಎದ್ದೇಳು. ಆಮೆನ್. ஹalleluya. படிக்கலாமா கன்னடல? ಯೆರೂಸಲೇಮೇ, ಧೂಳನ್ನು ಜಾಡಿಸಿಕೋ, ಎದ್ದು ಆಸನದ ಮೇಲೆ ಕೂಡು. ಸೆರೆಬಿದ್ದ ಚಿಯೋನ್ ಕನ್ಯೆಯೇ, ನಿನ್ನ ಕತ್ತಿನ ಪಾಶವನ್ನು ಮುಚ್ಚಿಬಿಡು. ಆಮೆನ್. ஹalleluya. Hallelujah. ஆண்டவர் சொல்லுகிற காரியம், ದೇವರು ಹೇಳುವಂತ நீ ಕಾರ್ಯ, கீழே விழுந்து ஆமென் தூசியில் உட்கார்ந்து அழுந்தது போதும். ನೀನು ಕೆಳಗೆ ಬಿದ್ದು ಧೂಳಲ್ಲಿ ಕೂತು ಗೋಳಾಡಿದ್ದು ಸಾಕು. ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, எழுந்து ஆமென் உன்னுடைய ஆசனத்தில் நீ அமர்ந்து விடு. ಎದ್ದು ನೀನು ನಿನ್ನ ಆಸನದ ಮೇಲೆ ಕುಳಿತುಕೋ. எந்த ஆசனத்தை ஆண்டவர் பேசுகிறார்? ಯಾವ ಆಸನದ ಕುರಿತಾಗಿ ದೇವರು கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்துக்கு திரும்பி எழும்பி வந்து உட்காருவா. ದೇವರು ನಿನಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ಅಧಿಕಾರದಲ್ಲಿ ಎದ್ದು ಬಂದು ಮತ್ತೆ எத்தனை ಕುಳಿತುಕೋ. பேர் இன்னைக்கு சொல்றீங்க, ಎಷ್ಟು ಜನ ಈ ದಿನ இந்த ಹೇಳ್ತೀರಾ, மாதம் ಈ ಒಂದು ತಿಂಗಳು ஆமென் என்னுடைய துக்கங்கள் என்னுடைய ஆமென் அவமானங்கள் எல்லாம் ಘನಮಾಯಿ ಮಾರುಗಿற ஒரு ಮಾದಂ. ನನ್ನ ದುಃಖಗಳು ಅವಮಾನವೆಲ್ಲ ಒಂದು ಘನತೆ ಉಳ್ಳದಾಗಿ ಮಾರ್ಪಡುವಂತ ತಿಂಗಳಿದು. ಆಮೆನ್. என்னுடைய துக்கங்கள் என்னுடைய அவமானங்கள் சொல்லுங்க, ಎಲ್ಲರೂ ಬಾಯಿ ತೆರೆದು ಹೇಳಿ, ನನ್ನ ದುಃಖಗಳು ನನ್ನ ಅವಮಾನಗಳು எல்லாமே கர்த்தர் மாற்றி நான் இழந்த மகிமையை கர்த்தர் திரும்பி கொடுக்க போகிறார். ಎಲ್ಲವನ್ನು ದೇವರು ಮಾರ್ಪಡಿಸಿ ನಾ ಕಳೆದುಕೊಂಡ ಮಹಿಮೆಯನ್ನು ಮತ್ತೆ ನನಗೆ ತಿರುಗಿ இந்த ಕೊಡಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. மாதத்துக்கு மட்டுமே அல்ல, ಈ ಒಂದು ತಿಂಗಳಿಗೆ ಮಾತ್ರವೇ ಅಲ್ಲ, ஆமென், இந்த புதிய வருஷமும் கூட அப்படியாகவே உங்களுடைய வாழ்க்கை மாற போகிறது. ಹೊಸ ವರ್ಷವೂ ಕೂಡ ನಿಮ್ಮ ಒಂದು ಜೀವಿತ ಈ ರೀತಿಯ ಮಹಿಮೆ ಉಳ್ಳದಾಗಿ ಮಾರ್ಪಡಲಿಕ್ಕಿದೆ. அழுகை நாட்கள் முடிகிறது, ನಿಮ್ಮ ಕಣ್ಣೀರಿನ ದುಃಖದ ದಿನಗಳು ಮುಗಿಯಿತು. கண்ணீரின் நாட்கள் முடிகிறது, ನಿಮ್ಮ ಕಣ್ಣೀರಿನ ದಿನಗಳು ಮುಗಿಯಿತು. உங்களுடைய புலம்பலின் நாட்கள் முடிகிறது, ನೀವು ಪ್ರಲಾಪಿಸುವಂತ ದಿನಗಳು ಮುಗಿಯಿತು. கர்த்தர் உங்களை திரும்பி உங்களுடைய ஆசனத்துல உங்களுடைய அதிகாரத்துக்கு நீங்க எங்கிருந்து இறங்கி உக்காந்தீங்களோ அதே இடத்துக்கு திரும்பி அமர செய்ய போகிறார். ದೇವರು ಅದೇ ಅಧಿಕಾರಕ್ಕೆ, ಯಾವ ಸ್ಥಳದಿಂದ ನೀವು ಬಿದ್ದು ಹೋದಿರೋ ಅದೇ ಒಂದು ಅಧಿಕಾರವುಳ್ಳ ಮಹಿಮೆಯ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಮತ್ತೆ ತಿರುಗಿಸಿ ಕೂಡಿಸಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. நீங்கள் இன்றைக்கு நீங்க அனுபவித்த அந்த ஒரு அதிகாரத்தின் வாழ்க்கையை சொன்னால் யாருமே நம்புறதில்லையா? ನೀವು ಹೇಳುವಂತ ಅಧಿಕಾರದ ದಿನಗಳನ್ನು ಹೇಳಿದ್ರೆ ಯಾರು ನಂಬೋದಿಲ್ವಾ? இன்றைக்கு உடைய நிலைமையை உங்களை பார்த்து ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನೀವಿರುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನ ನೋಡಿ உங்களை வந்து இப்படிதான் நீ வாழ்க்கை முழுவதுமா இருந்திருக்கிறாய் என்று நம்புகிறார்களா? ಜನರು ನೆನೆಸ್ತಾರ, ಜೀವಮಾನ ಎಲ್ಲ ನೀನು ಇದೇ ರೀತಿಯಲ್ಲೇ ಜೀವಿಸಿ ಬದುಕದೆ ಅಂತ ಅವರು ನೆನೆಸ್ತಾರ. நீ சொன்னாலும் கூட ஜனங்கள் நம்பலையா கர்த்தர் உன்னை உயர்த்திருந்தார் ஒரு நாளிலே என்பதை? ನೀ ಒಂದು ದಿನ ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಮೇಲೆತ್ತಿದ್ರು, ನಿಮ್ಮನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಆ ದಿನಗಳನ್ನ ಆ ರೀತಿ ಮಾಡಿದ್ರು ಅಂತ ಜನ ನಂಬ್ತಾ ಇಲ್ವಾ? ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, உன்னுடைய தூசியை உதறி தள்ளி எழும்பு, ನಿನ್ನ ಧೂಳನ್ನು ಜಾಡಿಸಿ ಎದ್ದೇಳು. ஆமென். இத்தனை நாள் நான் எழும்ப பார்த்தேனே, ಇಷ್ಟು ದಿನ ನಾನು ಎದ್ದೇಳಲಿಕ್ಕೆ இத்தனை நாள் ಪ್ರಯತ್ನಿಸಿಲ್ಲ, நான் படாத பிரயாசம் இல்லையே, ನಾನು ಇಷ್ಟು ದಿನ ಪಡದೇ ಇರುವ ಪ್ರಯಾಸವೇ ಇಲ್ವಲ್ಲ, ஆனால் இப்போ எப்படி கூடும்? ಆದ್ರೆ ಈಗ ಅದು ಹೇಗೆ ಸಾಧ್ಯ? கர்த்தருடைய வார்த்தை உனக்கு வருகிறது, ದೇವರ ವಾಕ್ಯ ನಿಮಗೆ ಬರ್ತಾ ಇದೆ, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு வருகிறது. ದೇವರ ವಾಕ್ಯ ನಿಮಗೆ ಬರ್ತಾ ಇದೆ. ஆமென். மரணத்தையும் ஜீவனாய் மாற்றுகிற அந்த தேவ வார்த்தை, ಮರಣವನ್ನೇ ಜೀವವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುವಂತ ದೇವರ ವಾಕ್ಯ, ஒன்றும் இல்லாதவைகளிலிருந்து எல்லாமே உண்டாக்கக்கூடிய அந்த பரலோக வார்த்தை, ಏನು ಇಲ್ಲದರಿಂದ ಎಲ್ಲವನ್ನು ಉಂಟು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಮರ್ಥ್ಯವುಳ್ಳಂತ ಪರಲೋಕದ ವಾಕ್ಯ, கல்லறைக்குள் இருக்கிறவனை வெளியே உயிரோடு கூட கொண்டு வர முடிகிற அந்த தேவனுடைய வார்த்தை, ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ಇರುವವನನ್ನು ಕೂಡ ಜೀವಂತವಾಗಿ ಹೊರತರಲಿಕ್ಕೆ ಸಾಮರ್ಥ್ಯವುಳ್ಳಂತ ದೇವರ ವಾಕ್ಯ இன்றைக்கு உங்களிடத்துல வருகிறது. ಈ ದಿನ ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇದೆ, உங்களிடத்துல வருகிறது. ಈ ದಿನ ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇದೆ. ஆவியானவர் சொல்லுகிறார், ದೇವರ ಆತ್ಮನೇ ಹೇಳ್ತಾ உன்னுடைய ಇದ್ದಾರೆ, தூசியை உதறு, ನಿನ್ನ ಧೂಳನ್ನು ಜಾಡಿಸು, தூசியை உதறு, ನಿನ್ನ ಧೂಳನ್ನು ಜಾಡಿಸು. உன்னுடைய தூசியை நீ உதற வேண்டாம். ಯಾಕೆ ನಿನ್ನ ಧೂಳನ್ನು ಜಾಡಿಸಬೇಕು? ரொம்ப நாளா நீ அப்படியே அமர்ந்திருக்கிறாய், ತುಂಬಾ ದಿನದಿಂದ ಹಾಗೆ ನೀ ரொம்ப ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದೀಯ, நாளாய் நீ வந்து அசையாமல் அதே இடத்தில் கிடக்கிறாய். ನೀನು ತುಂಬಾ ದಿನದಿಂದ ಕದಲಿಸದೆ ಅದೇ ಸ್ಥಳದಲ್ಲೇ ನೀ ஆண்டவர் ಕೂತಿದ್ದೀಯ. சொல்லுகிறார், ದೇವರು ಈ ದಿನ உன் ಹೇಳ್ತಾ நிலைமை ಇದ್ದಾರೆ, மாற போகிறது, உன் தூசியை உதறு. ನಿನ್ನ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಮಾರ್ಪಡ್ಲಿಕ್ಕಿದೆ, ನಿನ್ನ ಧೂಳನ್ನು ಜಾಡಿಸು. உன் மேல பேசப்பட்ட வார்த்தைகள் அப்படியே தூசியாக உன் மேல் கரையாய் கிடக்கிறதா? இன்றைக்கு அதை உதறி தள்ளு. அது எதுவுமே நிரந்தரமானதில்லை, எல்லாமே நான் மாற்ற போகிறேன். ನಿನ್ನ ಮೇಲೆ ಮಾತನಾಡಿದಂತ ದೂಷಣೆಯ ಮಾತುಗಳು ಅದೆಲ್ಲವೂ ನಿನ್ನ ಮೇಲೆ ಒಂದು ಧೂಳಾಗಿ ಅದು ನಿನ್ನ ಮೇಲೆ ಕೂತಿದೆಯಾ? ಈ ದಿನ ಅದೆಲ್ಲವನ್ನು ಜಾಡಿ
ಮಾರ್ಪಡಿಸಿ ನೀ ಎದ್ದೇಳು, ನಿನ್ನ ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನ ನಾನು உன்னுடைய ಮಾರ್ಪಡಿಸಲಿದ್ದೇನೆ. வாழ்க்கை நிரந்தரமாய் இப்படியே இருக்க போறதில்ல. ನಿನ್ನ ಜೀವಿತ ನಿರಂತರವಾಗಿ ಹೀಗೆ ಇರೋದಿಲ್ಲ. 11 மாசம் இப்படி இருந்துட்டேன், 11 ತಿಂಗಳು ಈ ರೀತಿ ஆனா இனிமேல் இருக்க போகிறதில்ல. ಆದ್ರೆ ಇನ್ನು ಮುಂದೆ ಆ ರೀತಿ ಇರೋದಿಲ್ಲ. யார் விசுவாசிக்கிறீங்களோ நீங்க தேவ மகிமையை பார்ப்பீர்கள். ಈ ದಿನ ಯಾರೆಲ್ಲ ನಂಬ್ತಿರೋ ದೇವ ಮಹಿಮೆಯನ್ನ ಕಾಣ್ಲಿಕ್ಕಿದ್ದೀರಾ, ನೀವು ನಂಬುವುದಾದರೆ, ನೀವು ನಂಬುವುದಾದರೆ you shall see the glory of God. ನೀವು ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನ உங்க ಕಾಣ್ಲಿಕ್ಕಿದ್ದೀರಾ. வாழ்க்கையில தேவனுடைய மகிமை கிரியை செய்கிறதை பார்ப்பீங்க. ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವ ಮಹಿಮೆ ಕಾರ್ಯ ಮಾಡೋದನ್ನ அவர் ನೋಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೀರಾ. பொய் சொல்ல மனுஷன் அல்ல, ಆತನು ಸುಳ್ಳು ಹೇಳೋದಕ್ಕೆ ಮನುಷ್ಯನಲ್ಲ, மனமாற மனபுத்திரன் அவர் அல்ல, ಮನಸ್ಸು ಮಾರ್ಪಡಿಸಿಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಮನುಷ್ಯ ಪುತ್ರನಲ್ಲ. வானம் பூமி அழிந்தே போனாலும் அவருடைய வார்த்தை அழியாது. ಭೂಮಿ ಆಕಾಶ ಅಳಿದು ಹೋದ್ರು ಆತನ ಮಾತುಗಳು ಅಳಿಯಲಾರದು. சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். ನುಡಿದದನ್ನು ನೆರವೇರಿಸಿ ಮುಗಿಸುವ ಆತನು. வாய்களை திறந்து சொல்லுங்க, ಈ ದಿನ ಬಾಯಿ ತೆರೆದು ಹೇಳ್ರಿ, நிலைமை மாற போகிறது. ನನ್ನ ಪರಿಸ್ಥಿತಿ ಮಾರ್ಪಡ್ಲಿಕ್ಕಿದೆ. எதை நான் சொல்லி ஜனங்கள் நம்பலையோ, ನಾನು ಯಾವುದನ್ನು ಹೇಳಿ ಜನರು ನಂಬಲಿಲ್ವೋ, அதை அவர்கள் கண்ணார பார்க்க போகிறார்கள். ಅದನ್ನು ಅವರು ಕಣ್ಣಾರೆ ನೋಡ್ಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. கண்ணார பார்க்க போகிறார்கள். ಅದನ್ನು ಅವರು ಕಣ್ಣಾರೆ ನೋಡ್ಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. நீதிமான் விழுந்தாலும் மறுபடி எழுவான் என்றதை பார்க்க போகிறார். ನೀತಿವಂತನು ಬಿದ್ದರು ಮತ್ತೆ ಎದ್ದೇಳ್ತಾನೆ ಅನ್ನೋದನ್ನ ಅವರು ನೋಡ್ಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. கர்த்தருடைய கரை குறுகி போன கரம் அல்ல என்றதை பார்க்க போகிறார். ದೇವರ ಕರವು ಕುಗ್ಗಿ ಹೋದದಲ್ಲ, ಮೋಟುಗೈ ಅಲ್ಲ ಅನ್ನೋದನ್ನ ಅವರು ನೋಡ್ಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. நெருக்கடி நேரத்தில் கூப்பிட்டேன், அவர் எனக்கு உதவி செய்தார் என்ற வார்த்தை நிறைவேற போகிறதை பார்க்க போகிறார். ಇಕ್ಕಟ್ಟಿನ ದಿನದಲ್ಲಿ ಆತನಿಗೆ ಮೊರೆ ಇಟ್ಟೆ, ಆತ ನನಗೆ ಸದುತ್ತರವನ್ನು ದಯಪಾಲಿಸಿದನು ಎನ್ನುವಂತ ಮಾತನ್ನು ಅವರು ಕಾಣ್ಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಇದನ್ನ ನಂಬ್ತೀರಾ? இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರೋರ್ನ ನೋಡಿ ಹೇಳಿ, உங்களுடைய நிலைமை மாறும், ನಿಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿ ಮಾರ್ಪಡ್ತದೆ, நிலைமை மாறும். ನಿಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿ ಮಾರ್ಪಡ್ತದೆ. ஆவியில உணர்கிறேன், ನಾನು ಆತ್ಮದಲ್ಲಿ ಹಾಗೆ ಅನುಭವಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. பேசும்போது அந்த வார்த்தை அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. ನೀವು ಮಾತನಾಡುತ್ತಿರುವಾಗಲೇ ಅವರ ಜೀವಿತಗಳು ಮಾರ್ಪಡ್ತಾ ಇದೆ. உங்களையே நீங்க ஆசீர்வதித்து கொண்டால் எப்படி ஆசீர்வதிப்பீங்க, எப்படி உங்களுடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிப்பீங்க, அதேபடி ஆசீர்வதிங்க மற்றவர்களை பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து. ನಿಮ್ಮನ್ನು ಯಾವ ರೀತಿ ನೀವು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡಬೇಕಂತ ಬಯಸ್ತೀರಾ, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಯಾವ ರೀತಿ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರ್ಬೇಕಂತ ನೀವು ಬಯಸ್ತೀರಾ, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಪಕ್ಕದಲ್ಲಿರುವವರನ್ನ ನೋಡಿ ನೀವು ಮನಸಾರೆ ಆಶೀರ್ವದಿಸ್ರಿ. ஈசாக்கு இவன் ஆசீர்வதித்தபடி மனசார ஆசீர்வதிங்க. ಈಸಾಕನ ಆಶೀರ್ವದಿಸಿದಂತೆ ಮನಸಾರೆ ಆಶೀರ್ವದಿಸ್ರಿ. ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ಎಲ್ಲರೂ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರೋರ್ನ ನೋಡಿ ಹೇಳಿ, கடவுள் உன் நிலைமையை மாற்றுவாராக. ಯಾಕೋಬಿನ ದೇವರು ನಿನ್ನ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನ ಮಾರ್ಪಡಿಸಲಿ. யாக்கோபின் தேவன் உன்னை உயர்த்துவாராக. ಹೇಳ್ರಿ, ಯಾಕೋಬನ ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಮೇಲೆತ್ತಲಿ. உன்னுடைய தூசியின் வாழ்க்கை மாறி ನಿನ್ನ ಧೂಳಿನ ಜೀವಿತ ಮಾರ್ಪಟ್ಟು அதிகாரத்தின் வாழ்க்கை ஆரம்பிப்பதாக. ಅಧಿಕಾರದ ಜೀವಿತ ಆರಂಭಗೊಳ್ಳಲಿ. ஆமென், ஹalleluya, 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 ஹalleluya. ஆனால் வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ವಾಕ್ಯ ಈ ರೀತಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆமென். கர்த்தர் உங்களை மறுபடியாய் வந்து அந்த சிங்காசனத்தில் அமரச் செய்ய போகிறார். ದೇವರು ಮತ್ತೊಂದು ಆವರ್ತಿ ನಿಮ್ಮನ್ನು ಆ ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಕೂಡಿಸಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. Are you worried that you lost all your power? ನೀವು ಚಿಂತೆಗೊಳಗಾಗಿದ್ದೀರಾ, ನನ್ನ ಎಲ್ಲ ಬಲ ಕುಗ್ಗಿ ಹೋಗಿದೆ, Amen, I have lost my authority, ನನ್ನ ಅಧಿಕಾರವನ್ನ ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದೇನೆ, எல்லாமே பாழாக்கிக்கிட்டேன். ನಾನು ಎಲ್ಲವನ್ನ ஆண்டவர் ಕಳೆದುಕೊಂಡ್ಬಿಟ್ಟೆ. எவ்வளவு வரங்களை தந்திருந்தாரு. ದೇವರು ನನಗೆ ಎಷ್ಟೆಲ್ಲಾ ವರಗಳನ್ನು என்ன மாதிரி ಕೊಟ್ಟಿದ್ರು, prayer life ஆண்டவர் கொடுத்திருந்தாரு. ನನಗೆ ಎಂತಹ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನಾ ಜೀವಿತವನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ರು. ஆவியானவர் சொல்றாரு, ಆದ್ರೆ ದೇವರ ಆತ್ಮನೇ ಹೇಳ್ತಾರೆ, மறுபடியாய் நீ சிங்காசனத்துல. ಮತ್ತೊಂದು ಆವರ್ತಿ ನೀ ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ எவ்வளவு பேர் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಹೇಳ್ತೀರಾ? Amen. நரகமே, ನರಕವೇ, பிசாசே, ಸೈತಾನನೇ, நான் திரும்பி வர போறேன். ನಾನು ಮತ್ತೆ ತಿರುಗಿ ಬರ್ಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ, coming back. ನಾನು ಮತ್ತೆ ತಿರುಗಿ எவ்வளவு பேர் ಬರ್ಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ. ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಅಂತೀರಾ? ಯೇಸುದಾಸ್ ಅನ್ನೋದು finished chapter ಅಲ್ಲ. ಯೇಸುದಾಸ್ ಅನ್ನೋದು ಮುಗಿದೋದಂತ ಕಥೆ ಅಲ್ಲ. ஆவியானவர் part 2 கொண்டு வருகிறார். ದೇವರ ಆತ್ಮನು ಪಾರ್ಟ್ 2 ಅನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ முடிஞ்சு ಅಂತೀರಾ? போன கதை அல்ல, ಮುಕ್ತಾಯವಾದ ಕಥೆ ಅಲ್ಲ. முடிய போகிறது என் கதை அல்ல, நரகத்தின் கதை, பிசாசின் கதையை முடிக்கும் வர ஆவியானவரனை மறுபடியா எழுப்ப போகிறார். ಮುಕ್ತಾಯದ ಕಥೆ ಅದು ನನ್ನದಲ್ಲ, ಸೈತಾನನ ಕಾರ್ಯಗಳು, ಸೈತಾನ ಎಲ್ಲ ಕ್ರಿಯೆಗಳು ಲಯವಾಗುವವರೆಗೂ ದೇವರ ಆತ್ಮನು ಮತ್ತೆ ನನ್ನನ್ನು ಎಬ್ಬಿಸಿ ನಡೆಸಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. கிறிஸ்துவை கல்லறையிலிருந்து எழுப்பின அதே தேவா, ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಸಮಾಧಿಯಿಂದ ಸತ್ತವರ ಮಧ್ಯದಿಂದ ಎಬ್ಬಿಸಿದ ಅದೇ ದೇವರ ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்க போகிறார். ನಿಮ್ಮ
ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಆತನು ಜೀವಂತವಾಗಿ ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்க போற ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಆ ದೇವರಾತ್ಮನು ಬದುಕಿಸಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. ஆமென் ಆಮೆನ್. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬ್ತೀರಾ ಕರಗಳನ್ನು? ஹalleluya 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 ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, நான் உன்னுடைய தூசியை உதறுவேன், ನಾನು ನಿನ್ನ ಧೂಳನ್ನು ಜಾಡಿಸುವೆ, நான் வந்து உன்னை தூக்கி உட்கார வைப்பேன், ನಾನು ಬಂದು ನಿನ್ನನ್ನು ಎತ್ತಿ ಕೂಡಿಸ್ತೇನೆ. அப்படி இருக்கா? ಆ ರೀತಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆಯಾ? இல்ல இல்ல ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಇಲ್ಲ. ஆக ஆண்டவர் என்ன சொல்றாரு? ದೇವರು ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? உன் தூசியை நீ உதறிக்கோ, ನಿನ್ನ ಧೂಳನ್ನು ನೀ ಜಾಡಿಸಿಕೋ. எவ்வளவு பேர் ஆமென் ಎಷ್ಟು சொல்றீங்க? ಜನ ಆಮೆನ್ ಅಂತೀರಾ? ஆமென். பேதுரு அந்த முடவனை பார்த்து என்ன சொன்னார்? ಪೇತ್ರನು ಆ ಕುಂಟನನ್ನ ನೋಡಿ ಏನಂತ ಹೇಳಿದ್ರು? ஆமென். நான் சப்போர்ட் கொடுக்கவா? ನಾನ್ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ಲಾ? நான் உன்னை தூக்கிக்கவா? ನಾನ್ ನಿನ್ನನ್ನು ಮೇಲೆ ಎತ್ಲಾ? ஆமென். இல்ல இல்ல ಇಲ್ಲ ಇಲ್ಲ. வார்த்தை வந்தால் ವಾಕ್ಯ ಬಂದ್ರೆ அந்த கூடிய எழும்பக்கூடிய பவர் உனக்குள்ள வரும். ಎದ್ದೇಳುವ ಬಲವು ನಿನ್ನೊಳಗೆ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ. இன்னைக்கு எவ்வளவு பேர் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಹೇಳ್ತೀರಾ? இவ்வளவு நாள் ಇಷ್ಟು ದಿನ கை அசைக்கவும் முடியாமல் இருந்த என்ன ಕೈ ಕೂಡ ಕದಲಿಸ್ಲಿಕ್ಕೆ ಆಗದೆ ಇದ್ದಂತ ನನ್ನ இன்னைக்கு உதறி எல்லா தூசியை உதறி எழும்பி உட்கார பலனை அந்த வார்த்தை கொடுக்க போக ಈ ದಿನ ಆ ಧೂಳನ್ನೆಲ್ಲ ನಾ ಜಾಡಿಸಿ ಎದ್ದು ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಕೂತುಕೊಳ್ಳುವಂತೆ ಆ ಒಂದು ಬಲವನ್ನ ಆ ವಾಕ್ಯವೇ ನನಗೆ ಅನುಗ್ರಹಿಸಲಾಗಿದೆ. ஒண்ணும் பண்ணக்கூடாது, நம்பணும், அவ்வளவுதான். நடக்க ಏನು ಮಾಡ್ಬೇಕಾಗಿಲ್ಲ, ಈ ನಡೆಯುವುದನ್ನ ನೀವು ನಂಬಬೇಕಷ್ಟೇ. எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಅಂತೀರಾ? ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. ஆமென். வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, ஆமென். இயேசு அந்த பெத்தஸ்தா குளத்துக்கிட்ட போன போது ಯೇಸು ಆ ಬೆಥೆಸ್ದಾ ಕೊಳದ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋದಾಗ அங்க இருந்த 38 வருஷமாக ஆமென் தூசியில் கிடந்த ஒருத்தன், ಅಲ್ಲಿ 38 ವರ್ಷದಿಂದ ಆ ಧೂಳಿನಲ್ಲೇ ಕುಳಿತಿದ್ದ ಒಬ್ಬವನು, ஒரு அசைவும் இல்லாம, ಅವನಲ್ಲಿ ಒಂದು ಕೂಡ ಕದಲುವಿಕೆಯೇ ಇಲ್ಲ. ஆமென். அவனை பார்த்து ஆண்டவராக இயேசு சொன்னாரு, ಅವನನ್ನ ನೋಡಿ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಹೇಳ್ತಾರೆ, இப்படி சொன்னாரா? நான் பெட் தூக்கிக்கிறேன், நீ எஞ்சிக்க, ನಾನು ಹಾಸಿಗೆ ಎತ್ಕೊಳ್ತೀನಿ, ನೀನ್ ಎತ್ಬಿಡು ಅಂತ ಹೇಳಿದ್ರ? அப்படி சொன்னாரா? ಆ ರೀತಿ ಹೇಳಿದ್ರ? இல்ல 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 ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಇಲ್ಲ. உன் படுக்கையை நீ எடு, ನಿನ್ನ ಹಾಸಿಗೆಯನ್ನು ನೀ ಒತ್ತುಕೋ. கேட்க எவ்வளவு வந்து ஆமென் என்ன சொல்றது, ரூடா இருக்குதுல்ல? ಕೇಳಲಿಕ್ಕೆ ಎಷ್ಟು ಕಠಿಣ ಅನ್ಸ್ತದಲ್ವಾ? என்ன ஆண்டவர் இப்படி சொல்றாரு, உன் படுக்கை எடுத்துட்டு போன்னு? ಏನ್ ದೇವ್ರು ಹಿಂಗೆ ಹೇಳ್ತಿದಾರಲ್ಲ, ನಿನ್ನ ಹಾಸಿಗೆನ ಒತ್ಕೊಂಡ್ ನಡೆ ಅಂತ. ஆமென். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறது என்னென்றால், ಆದ್ರೆ ಕರ್ತನೆ ಹೇಳುವಂತದ್ದು ಏನು ಅಂದ್ರೆ, எந்த பிரச்சனையை பற்றி நீ கவலைப்படுகிறாயோ அதை மாற்ற பலன் உனக்குள்ள நான் தந்திருக்கிறேன். ಯಾವ ಸಮಸ್ಯೆಯನ್ನು ಕುರಿತು ನೀ ಚಿಂತೆಗೊಳಗಾಗಿದ್ಯೋ ಆ ಸಮಸ್ಯೆಯನ್ನು ಮಾರ್ಪಡಿಸುವಂತ ಬಲವನ್ನು ನಿನ್ನಲ್ಲೇ ನಾನು ಇಟ್ಟಿದ್ದೇನೆ எத்தனை ಅಂತ பேர் ದೇವ್ರು சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಹೇಳ್ತೀರಾ? இனிமேல எந்த தூசியும் என் மேல இருக்க விடாம நான் தள்ள போறேன். ಇನ್ನು ಮುಂದೆ ಯಾವ ಧೂಳು ನನ್ನ ಮೇಲೆ ಕುಳಿತುಕೊಳ್ಳದಂತೆ ನಾನು ಅದನ್ನ ತಳ್ತಾನೆ ಜಾಡಿಸ್ತಾನೆ ಆಮೆನ್ சொல்றீங்க? ಇರ್ತೇನೆ. ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಅಂತೀರಾ? Amen. Do you know who you are? ನೀವು ಯಾರಂತ ನಿಮಗೆ You ಗೊತ್ತಾ? are the precious ornament in the sight of God. ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ನೀವು ಅಮೂಲ್ಯವಾದ ಆಭರಣ. ஆமென். அழகானது, விலையேற பெற்றது, ரத்தத்தினால வாங்கப்பட்டது ஒன்று. நீங்க ಸುಂದರವಾದ ಒಂದು ಅಮೂಲ್ಯವಾದಂತ ರಕ್ತದಿಂದ ಕೊಂಡುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟವರು ನೀವು. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ உங்க ಅಂತೀರಾ? மேல தூசியோடு இருக்கிறது பரலோகம் ஆமென் ஏற்றுக்கொள்ளாது. ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಧೂಳು ಇರುವುದು ಪರಲೋಕ ಅದನ್ನ ಸ್ವೀಕಾರ ಮಾಡಲ್ಲ. நீங்க காஸ்ட்லியானது ஒன்றை வீட்டுல வாங்கி வச்சு அது தூள்ல கிடந்துச்சுன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா? ನೀವು ಅಮೂಲ್ಯವಾದದೊಂದನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟು ಅದ್ರ ಮೇಲೆ ಧೂಳೆಲ್ಲ ಕೂತ್ರೆ ನೀವು ಸುಮ್ನೆ ಇರ್ತೀರಾ? ஆமென். நீங்க தொடச்சு விடுவீங்கல்ல? ನೀವು ಅದನ್ನ ಹೊರಿಸ್ತಾ ஆவியானவர் சொல்றாரு, ದೇವರ ಆತ್ಮನೇ ಹೇಳ್ತಾರೆ, இருக்க வேண்டியமா இருக்கிற இடம் இதல்ல. ನೀನು ಇರಬೇಕಾಗಿರುವಂತ ಸ್ಥಿತಿ உன்னுடைய வேல்யூ உனக்கு தெரியல, ನಿನ್ನ ಒಂದು ಸ್ಥಾನ, ನಿನ್ನ ಒಂದು ಬೆಲೆ ನಿನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா எனக்கு தெரியும் உன்னுடைய வேல்யூ. ஏனென்றால் என் ரத்தத்தை கொடுத்து வாங்கி இருக்கிறேன். ನನಗೆ ಗೊತ್ತು ನಿನ್ನ ಬೆಲೆ ಏನೆಂಬುದಾಗಿ, ನನ್ನ ರಕ್ತವನ್ನೇ ಕ್ರಯವಾಗಿ ಕೊಟ್ಟು ನಿನ್ನನ್ನು ಕೊಂಡುಕೊಂಡಿದ್ದೇನೆ. உதறி தள்ளி எழுந்து உட்காரு ஆசனத்துல. ಧೂಳನ್ನು ಜಾಡಿಸಿ ಎದ್ದು ಆಸನದ ಮೇಲೆ ಕೂತುಕೋ. எங்க இருக்கணுமோ அங்க இருக்க வேண்டும். ನೀನು ಎಲ್ಲಿರ್ಬೇಕೋ ಅಲ್ಲಿ ನೀನು ಇರಬೇಕು. இன்றைக்கு ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறார், ಈ ದಿನ ದೇವರ ಆತ್ಮ ನಿಮಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, தாழ்த்தி கொண்டு ஆமென் தூசியில கிடக்கிற நேரம் அல்ல, ಇದು ಧೂಳಲ್ಲಿ ನೀ ಕೂತುಕೊಳ್ಳುವಂತ ಸಮಯ ಅಲ್ಲ. நீ எழுந்து சிங்காசனத்தில் அமருகிற நேரம். ನೀನು ಎದ್ದು ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಕೂತುಕೊಳ್ಳುವಂತ ಸಮಯ. கூட ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்க கரங்களை பிடித்துக்கோங்க. ಎಲ್ಲರೂ ಪಕ್ಕದಲ್ಲಿರುವವರ ಕೈಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ எல்லா சூழ்நிலைகள் மாறுவதாக. ಕರ್ತನೆ ಎಲ್ಲ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಮಾರ್ಪಡಲಿ. ಎಲ್ಲ சாம்பலுடைய ஒரு வாழ்க்கை மாறுவதாக. ಎಲ್ಲ ಧೂಳಿನ ಜೀವಿತ ಅದು ಮಾರ್ಪಡಲಿ. ஆமென். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில், ಹಿಂದೆ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ, வார்த்தையின்படி ಕರ್ತನ ವಾಕ್ಯದಂತೆ எங்களுடைய தூசியை உதறி தள்ளி நம்ம எழும்புகிறோம் ஆண்டவரே.
ನಮ್ಮ ಧೂಳನ್ನು ಜಾಡಿಸಿ ನಾವು ಎದ್ದೇಳ್ತೇವಪ್ಪ. அப்பா இந்த இடம் நம்ம அமர்ந்திருக்கிற ஒரு இடம் அது ஆண்டவரே நிரந்தரமானதல்ல என்றதை நம்புகிறோம். ಕರ್ತನೇ, ನಾವು ಕುಳಿತಿರುವಂತ ಸ್ಥಳ ಅದು ನಿರಂತರವಾದದ್ದಲ್ಲ ಎಂಬುದು ನಮಗೆ ಗೊತ್ತು. தோல்வி நிரந்தரமானதல்ல. ಈ ಒಂದು ಸೋಲು ನಿರಂತರವಾದದ್ದಲ್ಲ. இந்த பண நெருக்கடி நிரந்தரமானதல்ல. ಈ ಒಂದು ಆರ್ಥಿಕ ಇಕ್ಕಟ್ಟು ಇದು ನಿರಂತರವಾದದ್ದಲ್ಲ. இந்த ஒரு டிஸ்கரேஜ்மென்ட் நிரந்தரமானதல்ல. ಈ ಒಂದು ನಿರಾಶೆಗಳು ಇದು ನಿರಂತರವಾದದ್ದಲ್ಲ. நான் எழும்புகிறேன் ஆண்டவரே. ನಾನು ಎದ್ದೇಳ್ತೇನಪ್ಪ. நீங்க கொடுத்திருக்கிற அந்த கனமான வாழ்க்கைக்கு எழும்புகிறேன் ஆண்டவரே. ನೀನು ಇಟ್ಟಿರುವಂತಹ ಘನವಾದ ಜೀವಿತಕ್ಕೆ ನಾನು ಎದ್ದೇಳ್ತೇನಪ್ಪ. அந்த கனமான வாழ்க்கைக்கு எழும்புகிறேன். ನಾನು ಆ ಒಂದು ಘನವಾದ ಜೀವಿತಕ್ಕೆ ಎದ್ದೇಳ್ತೇನೆ. ಎಲ್ಲರೂ ಬಾಯಿ never be the same. ನಾನು ಇನ್ನು ಮುಂದೆ ಇದ್ದ ಹಾಗೆ ಇರೋದಿಲ್ಲ. never be the same. ನಾನು ಇದ್ದ ಹಾಗೆ ಇನ್ನು ಮುಂದೆ ಇರೋದಿಲ್ಲ. My life will change forever and ever. ನನ್ನ ಒಂದು ಜೀವಿತ ನಿತ್ಯ ನಿರಂತರಕ್ಕೂ ಮಾರ್ಪಡ್ಲಿಕ್ಕಿದೆ. In Jesus name. Amen. ಆಮೆನ್.